பகவான் தீட்சை உபதேசம் செய்வது உண்டா? பகவான்கிட்ட கேக்குறாங்க, நீங்க தீட்சை எதுவும் பண்ணுவீங்களா, தீட்சை கொடுப்பீங்களா? பகவான் என்ன பதில் சொல்றாரு பார்ப்போம். இருப்பது பாகுபாடேது மற்ற ஆத்மஸ்வரூபம் ஒன்றே எண்ணுங்கால் யார் யாருக்கு எதை உபதேசிப்பது? இவ்வுண்மையை பேச்சு மூச்சற்ற மௌனத்தால் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவருக்கு உபதேசித்தார். அதுவே சாலச் சிறந்த அத்வைத உபதேசம். அங்கே குரு சிஷ்ய பாகுபாடு இல்லை. சந்நிதி மாத்திரத்திலே யாவரும் உள்ளதையும் தன்மயமாக்க வல்லது மௌன உபதேசம் ஒன்றே. நேரடியா பதில் சொல்லியிருக்கலாம். பகவான்கிட்ட தீட்சை உபதேசம் நீங்க செய்யாது உண்டானா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நான் பண்றது இல்லப்பா அப்படின்னு இருக்கலாம். ஆனா அவர் இல்லைன்றத சொல்லாம அவர் என்ன பண்றாரு, வேற வேற வார்த்தைகள் மூலியமாக வேற ஒரு விளக்கத்தை கொடுத்து எதனால் நான் கொடுப்பதில்லை என்பதற்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை புரிய வைக்கிறார். இருக்கிறதே ஒண்ணுதான், அது ஆத்மா தான். எல்லாருமே ஆத்மஸ்வரூபம் தான். இதுல ஒண்ணு கொடுத்து வாங்குறது, தீட்சை கொடுத்து தீட்சை வாங்குறதுக்குன்னு பேதம் எங்க இருக்கு? பேதமே கிடையாது. எல்லாமே ஒரே ஸ்வரூபம் தானே. இருக்கிறது ஒரே சோர்ஸ் தான். ரெண்டு சோர்ஸா இருக்கு கிடையாது. ஒரே சோர்ஸ் இருக்கும்போது இதுல யாருக்கு யாரு தீட்சை கொடுத்து யார் வாங்குறது? அதுக்கு உதாரணமா தட்சிணாமூர்த்தி மௌனத்திலே இருக்காரு. அவங்க முன்னாடி இருக்க சனகாதி முனிவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அவர் இருக்க மௌனத்திலே இவங்களுக்குள்ள தெளிவு ஏற்பட்டு இவர்களும் அந்த மௌன நிலையை அடைந்து விடுகிறார்கள், ஞானத்தை உணர்ந்து விடுகிறார்கள். அதைத்தான் இங்க சொல்றாரு. யாருக்கு எதை உபதேசிப்பது? இவ்வுண்மையை, இதுதான் உண்மை, பேச்சு மூச்சற்ற மௌனத்தால் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவருக்கு உபதேசித்துட்டார். அவர் மௌனத்திலே உபதேசம் பண்ணிட்டாரு. அதுவே சாலச் சிறந்த அத்வைத உபதேசம். மௌனத்தினால கம்யூனிகேட் பண்றதுதான் மிகப்பெரிய உபதேசம்ன்றார் அத்வைத உபதேசம். அங்கே குரு சிஷ்ய பாகுபாடு இல்லை. அங்க குருவோ சிஷ்யனோ பாகுபாடு இல்லை. சந்நிதி மாத்திரத்திலே யாவரும் உள்ளதும் தன்மயமாக்க வல்லது மௌன உபதேசம் ஒன்றே. மௌன உபதேசத்தை எவ்வளவு ஆழமா சொல்றாரு. இதை கேட்டவன நம்மால சும்மா இருப்பாரா? கேள்வி கேட்கிறவரு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அவ்வாறு எனில் குரு சிஷ்யன் பல ஜீவர்கள் முதலான பேதம் யாதும் இல்லையா? அப்படின்னா இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க வேற நான் வேற மத்தவங்க எல்லாம் வேற வேற, இந்த எந்த ஒரு டிஃபரன்சியேஷனே இல்லையா? எல்லாமே ஒண்ணுதானே. யாருக்கும் உபதேசம், யாருக்குமே தீட்சை எதுவுமே தேவையில்லைன்னா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? பேதம் இல்லையான்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், விவகார தசையில் மனோமய பேதங்களை ஒப்ப வேண்டி வருகிறது. பாரமாத்திரத்தில் பேதம் யாதும் சற்றும் இல்லை. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டு விதமாக நடப்பவையை பார்க்கிறார்கள். ஒன்று பாரமாத்திய சத்தியம், ஒன்று விவகார சத்தியம். பாரமாத்திய சத்தியம் என்றால் அப்சல்யூட் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத்ங்கிறது ஒன்லி சோர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட், சோர்ஸ் ஒன்லி இஸ் தேர், நத்திங் எல்ஸ் செகண்டரி, ஒன்லி பிரைமரி, தட் ஒன்லி த சோர்ஸ். ஆத்மா பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதுதான், அது மட்டுமே இருக்கிறது, அது சச்சிதானந்தமாக இருக்கிறது என்பதுதான் பாரமாத்திய சத்தியம். அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, இதுல யாருக்கு உபதேசம் பண்றது, யாருக்கு தீட்சை கொடுக்கறது, ஒன்னும் கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு ஆளே இல்லைன்றாரு. இது ஞானிகளின் அனுபவ கூற்று, சாஸ்திரம் சொல்லக்கூடியது. இதுதான் அல்டிமேட். ஆனா விவகாரம்னு ஒண்ணு வருது. விவகாரம்னா நமக்கு அஞ்ஞானத்துல இருப்பவர்களுக்கு உடலை நாம் அறிகிறோம், வித்தியாசம் அறிகிறோம். நீங்கள் அனைவரும் வெவ்வேறாக இருக்கிற, நானும் வேறாக இருக்கிறேன், அனைத்து வேறுபாடுகளும் அறியக்கூடிய இந்த ஜாக்கிரத், இந்த விவகாரத்துல, இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றோம்ல, இந்த விவகாரம், இந்த அவஸ்தைக்கு இதுல வரும்போதுதான் நீங்கள் வேறு நான் வேறு, ஆண் வேறு பெண் வேறு, குழந்தை வேறு தகப்பன் வேறு, அம்மா, இந்த மாதிரி எல்லா விலங்குகள் அனைத்து பாகுபாடுகளும் வருது. இந்த பாகுபாடுகள் விவகாரத்துல வருது. அதையும் என்ன சொல்றாரு, விவகார தசையில் மனோமயமாம் வேதங்கள் ஒப்ப வேண்டி வருகிறது. மனம் இயங்குவதினால் மனம் அனைத்து பேதங்களையும் காட்டுகிறது. அதனால இந்த பேதங்கள் இருக்குது, நான் ஏத்துக்கிறேன். மனோமயம், அதாவது மனதை சார்ந்து பார்க்கும் பொழுது எல்லா உலகம் இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் இருக்கிறேன், இந்த டைம் இப்ப இருக்குது, நம்ம எல்லாம் உட்காந்து சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் மனோமயத்துல நடக்கிற விஷயம். மனதினால் நம்மால் அறியப்படுகின்ற இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லா டிஃபரன்சியேஷன் இருக்குதுப்பா, மனதை சார்ந்து இயங்குறதுல. இதுல நீ சொல்ற மாதிரி தீட்சை கொடுக்கறது, தீட்சை வாங்குறது, குரு இருக்காரு, சீடர் இருக்காரு, மனிதர் இருக்காரு, தாய் தந்தையர், எல்லா வித்தியாசம் இருக்குது. ஆனா இது நான் அப்சல்யூட் ரியாலிட்டி கிடையாது. இதுக்குள்ள இப்படி இருக்கிறது இந்த சிஸ்டம். இதுல தர்மம், நியாயம், பிறப்பு, இறப்பு இதெல்லாம் இதுக்குள்ள அடக்குது. ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எல்லா கண்டிஷன்ஸும் இதுக்குள்ளதான் வருது.
இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம கனவுக்குள்ள நம்ம பாக்குறோம்ல ஒரு உலகத்தை, அந்த மாதிரி நம்ம தான் கனவு, நம்ம தான் ஓனர் ஆஃப் த கனவு. என்னோட ஒரு மனசுலதான் இவ்வளவு பெரிய கனவுங்கிற பல மனிதர்கள் வருகிறார்கள் போல, என்னுடைய ஒரு மனதில் தான் இந்த உலகமும், அதுல பல விவகாரங்களும், அதுல பல பேதங்களும் இருக்கின்றது. அல்டிமேட் சத்தியம் என்ன? பாரமாத்திய சத்தியம் மனதை கடந்துதான் இருக்கிறது ஆத்மஸ்வரூபங்கும் போது, நான் ஆத்மான்னு உணர்ந்தவனுக்கு மனமே கிடையாது. மனமே கிடையாதுங்கும் போது அங்க எப்படி அவனுக்கு பேதங்கள் இருக்கும், டிஃபரன்சியேஷன் இருக்கும், துவைத்தம் இருக்கும். அப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நான் தீட்சை கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, அவர் பாரமாத்திய சத்தியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பதில் சொன்னாரு. யார் கொடுக்கறதுக்கு இருக்கிறா, யார் வாங்கறதுக்கு இருக்கிறா, இது இருக்குது ஒண்ணுதானேன்ட்டாரு. அப்புறம் சீடன் கேள்வி கேட்கிறான். அவன் எங்க இருந்து கேட்கிறான்? விவகாரத்துல இருந்து கேட்கிறான். மனதை கொண்டு மனதினால் இயங்கப்படக்கூடிய இந்த விஷயத்துல இருந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே, இது ஒன்னும் மேட்ச் ஆகலையேங்கும் போது, நீ சொல்ற மாதிரி இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா கொடுக்குற ஆளு வாங்குற ஆளு இதெல்லாம் இந்த டிஃபரன்சியேஷன் இருக்குது. ஆனா இது நாட் அப்சல்யூட், இட் இஸ் அ மித்யா மாயா. அப்ப இந்த மாதிரி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அவருடைய பதிலே புரியும் நமக்கு. சோ விவகார திசையில் மனோமயமாம் பேதங்களை ஒப்ப வேண்டி வருகிறது. பாரமாத்திரத்தில் பேதம் யாதும் சற்றும் இல்லை. நல்லது.